வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது டிஎல் லாட்ரியோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 490. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 90, அதாவது 390 கொடுத்துருந்தோம். பட் 490 ஹிட் அடிச்சிருக்கு. பட் ஆனால் ஒரு நம்பர் நமக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக ஹிட் அடிச்சிருக்கும். அதே மாதிரி 490ன்ற நம்பர் வந்து நம்ம கேரளாவில் எடுத்து கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். 3 டிஜிட்டில் பாக்ஸில் கொடுத்துருந்தோம். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. அதை மட்டும் நம்ம இதில் போடுறதுனா ஃபுல் வின்னிங்காக அடிச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 7, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் பவர் எடுத்தீங்க அப்படின்னா 7க்கு வந்து 2 வரும், 3க்கு வந்து 8 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோங்க ஆல் போர்டில். அதுக்கப்புறம் ஏ போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ 3 பவர் நம்பர் எடுத்திங்கன்னா 8 வரும். 4ஓட பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 9 வரும். ஸோ நமக்கு 3, 8, 4, 9 இது 4 நம்பருக்குள்ளே நமக்கு ஏ போர்டு வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பி போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ 4ஓட பவர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9 வரும். 7ஓட பவர் நம்பர் வந்து 2 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோங்க பி போர்டில். அதுக்கப்புறம் சி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ 7க்கு பவர் எடுத்திங்கன்னா 7க்கு 2 வரும், 3க்கு பவர் எடுத்திங்கன்னா அதுக்கு 8 வரும். ஸோ நமக்கு 7, 2, 8, 3 நமக்கு சி போர்டில் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 1331, 6886, 2772 கிடச்சிருக்கு. இதுக்கும் நீங்கள் பவர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 13க்கு பார்த்தீங்கன்னா 68 வரும். ஸோ 68 நமக்கு அடுத்தது வந்துச்சு. அதனால் 27க்கு பார்த்தீங்கன்னா 72 வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 6+2 கிட்டத்தட்ட ஒரு 8 நம்பர் தான் வருது டோட்டலாகவே. ஸோ அந்த 8 நம்பருக்குள்ளே நமக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் முடிச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 158, 261 2 நம்பர் தான் நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 3 நம்பர் கொடுப்போம். பட் ஆனால் 2 நம்பர் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம், ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோம். ஒரு நம்பர் கம்மி பண்ணி தான் போடுறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ரிசல்ட் பார்க்கலாம், நாளைக்கு தான் தெரியும். ஸோ எப்பயுமே லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக விளாடணும்னு தோணுமே தவிர கம்மியாக விளாடணும்னு தோணவே தோணாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளாடுங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து டபுள்ஸ் 90% வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்துச்சு. ஸோ எப்படி பண்ணுறான்னே தெரிய மாட்டுது இப்போ வர வர. பரவாயில்ல. பட் நாளைக்கும் டபுள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ வர சான்ஸ் இருக்குதுன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். இப்போ ஒரு ஷோ வந்து ஸ்கிப் பண்ணுற அடுத்த ஷோ கூட விளையாட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா?